Hi friends, Tamil Masala channel subscribe பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. Today நடைபெறும் இந்தியா vs நியூசிலாந்து முதல் ஒரு நாள் போட்டியில் நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. பின்னர் பிளே செய்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் இந்திய பவுலர்கள் சிறப்பான தரமான பந்து வீச்சில் ஸ்காட்லாந்து பேட்ஸ்மேன்கள் போல் டப்பு டிப்புன்னு விக்கெட்டை இழந்து பவுலியன் திரும்பினர். ஸ்டார்டிங்கில் கப்தில் உள்பட பினிஷிங்கில் சவுதி வரை நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து மர்கையானதான் மிச்சம். ஓப்பனிங்கில் நியூசிலாந்து அணிக்கு எண்டு கார்டு போட்ட நம்ம முகமது ஷமி 3 விக்கெட்டும், சுழலில் கஜா புயல் வேகத்தில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை பறக்க வைத்த குல்தீப் மற்றும் சஹால் சிறப்பான ஸ்பெல் மூலம் குல்தீப் 3 விக்கெட்டும் சஹால் 2 விக்கெட்டும் எடுத்து அசத்தினர். குறிப்பாக டுடே மேட்சில் டிஆர்எஸ் மிஷின் நம்ம தல தோனி தான் என்று 3வது நடுவரை அப்பீல் பண்ணினார். அப்படி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நியூசிலாந்து பேட்ஸ்மேன் லகாய் குல்தீப் யாதவ் வீசிய பந்தை மிஸ் செய்தவுடன் நம்ம தல தோனி கண்ணிமைக்கும் நொடியில் பந்தை டெக் செய்து ஸ்டம்பிட் பண்ணினார். அந்த ஸ்டம்பிங்கை தோனி 1 செகண்டுக்கும் குறைவாக செய்துள்ளார் என்றும் கமெண்ட்ரியில் பேசிக் கொண்டிருந்தனர். சரி ஓகே, இந்த ஸ்டம்பிங்கில் அப்படி என்ன சிறப்பான சம்பவம் நடந்துச்சு என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். நம்ம தல தோனி ஷார்ட் கன் வேகத்தில் ஸ்டம்பிங் பண்ணியவுடன் அப்பீல் கேட்டார். நடுவர்கள் 3வது நடுவருக்கு முறையிட்டனர். 3வது நடுவர் ரீப்ளேயில் செக்கிங் பண்ணும்போது பேட்ஸ்மேனின் கால் கிரீஸில் லைட்டாக இருந்தது தெரிய வந்தது. ஆனாலும் தோனியே அப்பீல் கேட்டால் கண்டிப்பாக அது விக்கெட்டாக தான் இருக்கும் என்றும் உடனே யோசிக்காமல் 3வது நடுவர் நாட் அவுட் தான் கொடுப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் பெரிய திரையில் அவுட் என்று அப்பீல் வந்தது. இந்த தீர்ப்பு வந்தவுடன் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் நம்ம தல தோனியே பிரமித்து போனார். இந்த மூமெண்டை பார்க்கையில் தோனி அவ்வளவு சீக்கிரத்தில் அப்பீல் கேட்க மாட்டார் என்று புரிந்து அப்படி அப்பீல் கேட்டால் விக்கெட்டாக தான் இருக்கும் என்று 3வது நடுவர் அந்த விக்கெட்டை கொடுத்து தோனி தான் டிஆர்எஸ் மிஷின் என்று நிரூபித்துள்ளார். நியூசிலாந்து அணி இந்திய பவுலர்கள் அனல் பறக்கும் பந்து வீச்சில் 157 ரன்னில் எரிந்து சாம்பலானது. நியூசிலாந்து அணியில் அதிகபட்சமாக கேன் வில்லியம்சன் 64 ரன்கள் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 158 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 6 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல தோனியின் கண்ணிமைக்கும் நொடியில் ஸ்டம்பிங் செய்ததை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.